மக்களே ஹாய். சொல்லிட்டாங்க சப்பாத்தி ஃபுல் பாயில். ஏன் ஃபுல் பாயில் சீர்தான் வச்சு கொடுக்குங்க. ஃபுல் பாயில் ஃபுல் பாயில் வச்சு வாங்க சாப்பிடலாம். குழம்பு இப்படி பார்த்து இழுத்து பெருசு இப்படி வராது. இது ரெண்டு மட்டும் ஒன்று யார் படுத்தணும் உள்ள வேகாம தான். ஆமா ஆமா ரெண்டு கிடக்குது. எப்படி அநியாயம் பண்ணுற? ரெண்டு இருக்கிறீங்க. இல்லை வாய்ப்பே கிடையாது. முட்டை இப்போ ரெண்டு முட்டை ஊற்றிக்கிறேன். அப்படியே ஒன்றா வந்து ரெண்டு முட்டை இல்லை. ஒவ்வொரு முட்டை ஒரு ஃபுல் பாயில் ஒவ்வொரு முட்டை தான் வீட்டு இவ்வளோ வீட்டை போட்டு உள்ள வேகாம ரெண்டு கிடக்கும். சப்பாத்தி ஒரு தட்டு போய் நெருக்கடி. ஏய் பெரிய பிளேட் இருந்தது, நீ சின்ன பிளேட் போட்டுக்கிறியா? பெரிய பெருசுதான் பிளேட் போட்டு எடுத்து வை. பெருசு இல்லை, எனக்கு தெரியாதா? ஏய் பெரிய பிளேட் எனக்கு தெரியாது. பெருசுதே கிடையாது. அதே இல்லை. அது மக்கள் சொன்ன பார்த்து பூரா ஒரு வார்த்தை அடைஞ்சாங்க எடுத்துக்கிட்டோம். என் மனைவி பூராவே எடுத்துருவாங்க. அவளை சாப்பிட்டாங்க ஆனால் எடுத்துருவா. சொல்லவே கூடாது. சாப்பிட்டு போட்டு தான் சொல்லணும். முன்னாடி சொன்னால் அவளை எடுத்துருவா. அப்புறம் பட்னியாக தான் இருக்கணும். நல்லா மென்று சாப்பிடணும். சரி சரி முத்தியே முத்தியோ ஐயோ பார்த்துக்கோ. ஐயோ அப்படியெல்லாம் போகக்கூடாதுன்ட்டு. சாரி சொல்லு பாப்பா. திட்டாத பாப்பா. பாப்பால
மிரட்டக்கூடாது பாப்பா. வீடியோ கால் பண்ணி பேசணும். வீடியோ வேண்டாம் வேண்டாம். மிரட்டாத. மிரட்டக்கூடாது. அது எப்படி? புள்ள ஒட்டிக்காக வாடுறீங்க, அப்புறம் புள்ள ஒட்டி எதுக்கு மாட்டீங்க? சாரின்னு சொல்லுங்க. அதுதான் அங்கேயும் இங்கேயும் போடுறாங்க. வேலை வந்தேன். சாப்பாடு தோசை பார் பிள்ளை பாருங்க. நான் சோறு அப்படியே கிடந்தது. படுத்துட்டு சோறு அப்படியே கிடந்தது. அப்படக்கு புரோட்டா சப்பாத்தி வாங்கிட்டு வச்சேன்னா அவங்க அம்மா வாங்கிட்டு கொடுத்தா வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. இன்னும் நீ வாங்கி கொடுப்பா. பேக் விட்டுட்டு போயிட்டேனா? அழுகுது வாரம் வாரம். விட்டுட்டு வந்துட்டாரு. பருவா வாரம் வாரம் தழுவுறது எப்பனே. அப்பா வெய்ப்பா, நான் ஊர்ல இருக்கிறோம் அப்போ எப்படி வச்சு காணும் சொல்லி மார்பேட்டு பாருங்களா. நேற்று சொன்ன மார்பேட்டு இருக்குதா? இன்னைக்கு புள்ள பல்லாடம் வந்தது. ஓ, அங்கே போனால் அப்போ இங்கே நடிக்கிறதா வச்சுக்கணும். ஆமாம், நடிக்குது. அது பாட்டு வீடியோ கால் போடு. அப்போதான் தான் சந்தோஷமா கொஞ்சம் சொல்லுது. பூவில் திட்டானாமா சாரி கேப் சொல்லுகிறேன்மாங்குது. ஆமாம், அங்கே போன மாடு மேய்க்கிற பிசு ஏஞ்சாமி குடிய இப்போ பேச்சு ஃபோன் பண்ணுறா, வீடியோ கால் போட்டு பேசணும். கை தண்ணி டாக்டர் சார் நான்லாம் சாப்பிட்டதே கையில் விழுந்தேன். என் ஒய்ஃப் அந்த மாதிரி கை வேணா எங்கேயும் போக மாட்டேன். என் ஒய்ஃபு நல்ல ஒய்ஃபுங்க. சாப்பிட்ட இடத்துலையே கையில் விடுவாங்க. கை கழுவுறி. ஏன் கையை பிடிச்சி கழுவ மாட்டியோ? கையை பிடிச்சி கழுவுடி. நல்லா கழுவு. இங்கேயெல்லாம் ஒட்டிட்டு இருக்குது. நல்லா கழுவியாச்சு. மக்கள் பார்க்குறாங்க, வீடியோக்காக பண்ணு. அவங்க நல்ல மனைவி தான் அப்படி பண்ண அப்படின்னா கழுவியாச்சு. அவங்க நல்ல மனைவி கழுவி தான் சொல்லிக்கிறேன். கழுவியாச்சு. அப்புறம் மக்கள் பார்க்கல. மக்களுக்காக நடிக்காது, உண்மையை பண்ணு. உண்மையை பண்ணுறேன். அப்போ வீடியோ பண்ணணும்ல. நல்ல மனைவிங்க சூப்பராக கையில் விடுவா, தண்ணி பார்த்து விடுவா. ட்ரெஸ்ஸு அயன் பண்ணுறது வந்து, ட்ரெஸ்ஸை துவைக்கிறது அயன் பண்ணுறது அயன் பண்ணி வேலைக்கு போக போட்டு கொடுப்பாங்க. ட்ரெஸ் துவைச்சி அயன் பண்ணி காய வச்சு எல்லா வேலையும் அவரை பண்ணுவாங்க. சோறு ஆக்கிட்டு போட்டு நான் வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நல்ல மனைவி எல்லாமே போட்டு விட்றேன். நாங்கள் வேலைக்கும் போடுறது அவ்வளோ நல்லா பண்ணிடுவேன். அதனால தான் மக்கள் பக்கத்தோட சொல்லுங்க. பார்க்க 1000 விஷயம் நல்லது பண்ணுறேன். நீங்கள் பார்க்குற மாதிரி சொல்லணும்ல. நீங்கள் பார்க்கறவொன்னா அப்புறம் நல்லது பண்ணுறது வேறு வேணால் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஸ்நேகம் பண்ணுங்கள். தலை என் ஒய்ஃபு மூலம் அன்பான மனைவிங்க. கை போய் இன்றைக்கி தவிர வாழலைன்னா அன்பான மனைவிக்கிறால தான் நான் நல்ல முறையை வாழ்கிறேன். நான் வீட்டுக்கு முன்னால் அவங்க உழைச்சா சோறு விடுவாங்க. இப்போ நான் உழைச்சி சோறு விடுவேன், தப்பு இல்லை. நான் நல்ல வேலை இருக்கிறேன். மாதம் இதுதான் சம்பளம் வாங்கி நல்ல வேலை இருக்கிறேன். ஒன்றும் கால் படாதுங்க. எல்லாம் நல்லா இருக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். என் மனைவி வந்து எப்போ நல்லா பார்த்துப்பேன். நான் சும்மா காமெடிக்காக பேசுவேன். அவ்வளோ நான் கிடையாது. அது சாப்பிட்ற ஒரு தெரியுது எத்தனை எந்தளவு அது கை தெரியுமில்ல. ஓ, என் மனைவி ஒரு மென்றாங்க. அவள் படிக்கலைங்க, நீங்களாம் தப்பாக நினைக்காதுங்க.
கேமராவில் குறுக்காகி விட்டேன் என்ன சொல்லுது